இந்த ஒரு வீடியோ நம்ம சூர்யானோட கருப்பு திரைப்படம், அதே மணிக்கு அவரோட சூர்யா 47 திரைப்படம். 2 திரைப்படங்கள்ல இருக்கக்கூடிய அப்டேட்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல புதுசா பார்த்தா லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்க. முக்கியமா கருப்பு திரைப்படத்த பத்தி தான் பேச போறோம். கருப்பு திரைப்படத்தோட ட்ரெய்லர் அப்டேட் எப்ப கிடைக்கும்னு நம்ம எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். பட் நான் உங்களுக்கு ட்ரெய்லர் அப்டேட்லாம் குடுக்க முடியாதா? மாசா போஸ்டர் தான் நான் வந்து குடுப்பேன்னு சொல்லி 8 டேஸ் டூ கோன்னு சொல்லி ஒரு தரமான போஸ்டர குடுத்திருக்காருங்க ஆர்ஜே பாலாஜி. ரோலக்ஸ் மணிக்கு இருக்காருங்க அதுல பார்க்கறதுக்கு. ஜம்முன்னு இருக்காருங்க கருப்பசாமி. ஸோ வேற லெவல்ல இருக்கு. அந்த ஒரு போஸ்டர் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் போஸ்டர் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஒரு போஸ்டர் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு ட்ரெய்லர் அப்டேட் கொடுப்பாங்கன்னு. பட் ஆனால் ட்ரெய்லர் அப்டேட் கொடுக்கல. இப்போ வரைக்கும் ட்ரெய்லர் கட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சு இப்போ சென்சார் டீம்கிட்ட போயிருக்குதாமா ட்ரெய்லரு. ஸோ ட்ரெய்லர் சென்சார் டீமே பார்த்துட்டு நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான சென்சார் சர்டிஃபிகேட்டும் கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். நாளைக்கு கிடச்சிரும் அந்த மாதிரி சொல்லப்படுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மே 7 இல்லை மே 8 கன்ஃபார்ம் ட்ரெய்லர் வந்துடும். மே 10ஆம் தேதி டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆயிரும். இன்னும் 2-3 நாட்களில் கேரளாவில் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆக போகுதுங்கிற மாதிரியான தகவலும் வந்து கிடைக்குது. ஸோ இப்போ வரைக்கும் ஓவர்சீஸில் ஃபுல்லாகவே வந்து டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆயிருச்சு. ஓவர்சீஸில் செம்ம அட்வான்டேஜுங்க கருப்பு திரைப்படத்துக்கு. ஏன்னா அஹிம்சா என்டர்டைன்மெண்ட் வாங்கியிருக்காங்க. செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங் மேக்ஸிமம் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஓவர்சீஸ்லேயே நமக்கு பயங்கரமான ஒரு கலெக்ஷன் இருக்குது. 300 கோடி அப்படிங்கிறது கருப்பு திரைப்படத்துக்கு ஒரு ஈஸியான மேட்டராக போக போகுது. இன்கேஸ் அது ஒரு கரெக்டான பிளாக் பஸ்டராக இருந்தால். இல்லைனாலும் கண்டிப்பாக 200 கோடியை தாண்டி போகும். அந்த அளவுக்கு ஒரு ஆன்டிசிபேட்டடான ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட களமிறங்குது. தரமான சம்பவம் இருக்குது. சூர்யா 47 திரைப்படத்தை பற்றின என்ன அப்டேட் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, சூர்யா 47 திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு ஃபைட் சீன்ஸோட முடிவு பெற்றிருக்கு. ஸோ இப்போ அந்த படத்தை ரேப் பண்ணிட்டாங்க. பட் அது அஃபிஷியலாக இன்னும் சொல்லலை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நமக்கு வந்து அஃபிஷியல் அப்டேட் கிடைக்கும். இன்னும் கருப்பு இருக்குது, அதுக்கடுத்து விஸ்வநாதன் சன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் இதை நம்மளால சொல்ல முடியும். ஸோ வெயிட் பண்ணுங்கள் எல்லாருமே. ஸோ நமக்கு சூர்யா 47 ஒன்று இந்த வருஷம் தீபாவளி இல்லை அடுத்த பொங்கலுக்கு கிடைக்க போகுது. ஸோ அதற்கான அப்டேட் இப்போ வரைக்கும் கிடைக்காது. ஜூலைக்கு அப்புறம் கிடைக்கும். ஸோ இப்போ வரைக்கும் ரேப் ஆயிடுச்சுங்கிறத மட்டும் தெரியப்படுத்திக்கோங்க. இப்போ வரைக்கும் நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் கருப்பில் தான் இருக்கணும். பயங்கரமான ஒரு சம்பவம் இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த கருப்புக்கு எப்படி வெயிட் பண்ணுறது கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.